குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் நைட் டியூட்டியில் இருந்த 31 வயதான பயிற்சி டாக்டர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குடூரன் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டுள்ளான். தொடர்ந்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. கொல்கத்தாவில் படிப்படியாக போராட்டங்கள் குறைந்து வந்த நிலையில் பஸ்டிம் பங்கால் சாத்ரா சமாஜ் என்ற புதிய மாணவர் அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தது. கொல்கத்தா கொடூரத்துக்கு பொறுப்பேற்று முதல்வர் மம்தா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கொல்கத்தா தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் அறிவித்தது. இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. 6000 போலீசார் குவிக்கப்பட்டனர். தலைமை செயலகத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. போராட்டக்காரர்கள் தலைமை செயலகத்துக்குள் நுழைவதை தடுக்க ராட்சத பேரிகார்டுகளை போலீசார் அடுக்கி தடுப்பு வேலி அமைத்தனர். மம்தாவின் முகாம் அலுவலகத்தை சுற்றிலும் போலீஸ் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டனர். இதற்கிடையே சொன்னது போல் இன்று போராட்டம் துவங்கியது. திரளான மாணவர் அமைப்பினர் தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக வந்தனர். மம்தா அரசுக்கு எதிராக கோஷம் போட்டபடி தலைமை செயலகத்தை நோக்கி வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தாண்ட முயன்றதால் அவர்களை கலைக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டனர். அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். ஆனால் யாரும் கலைந்து போகவில்லை. இதனால் தடியடி நடத்தினர். இதையடுத்து பரபரப்பும் பதட்டமும் தொற்றியது. இதற்கிடையே போராட்டத்தில் வன்முறையை தூண்டிவிட சதி செய்ததாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இப்போது போராட்டம் அறிவித்திருக்கும் அமைப்பினர் போலீசில் எந்த அனுமதியையும் பெறவில்லை, அது பதிவு பெற்ற அமைப்பும் இல்லை என்று போலீசார் கூறினர்.
இந்த போராட்டத்தை பாஜக திட்டமிட்டு தூண்டிவிடுவதாக மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. இதை பாஜக திட்டவட்டமாக மறுத்தது. நாங்கள் யாரையும் தூண்டிவிடவில்லை, ஆனால் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுப்போம் என்று மேற்கு வங்க பாஜக கூறியது.